Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல பேப்பர் சரிபார்க்கிற மாதிரியான அரசு வேலைகளும், அது போக ஸ்டெனோகிராஃபர்ல கிரேட் 2, டாக்ஸ் அசிஸ்டன்ட், MTS இந்த மாதிரியான ஒரு வேலைவாய்ப்புகள் எல்லாமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்புகள்ல ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற 2 கேட்டகரி வச்சு ஆட்களை தேர்வு செய்ய. இது போக மூணாவதாமே ஒரு ஸ்பெஷல் கோட்டா அப்படின்றமே விடப்பட்டிருக்கு. நான் அதையுமே தெளிவா சொல்லிடுறேன். பேசிக்கா 10th, MTS அப்படின்னா 10th, டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா 12th, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னாலுமே 12th தான். ஆனா ஸ்டெனோக்கு மட்டும் நீங்க தனியா சுருக்கெழுத்து அப்படின்ற அந்த ஸ்டெனோகிராஃபர் அப்படின்றத நீங்க முடிச்சிருக்கணும். டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பேசிக்கான ஒரு பிகாம் CA இல்ல 12th நீங்க 3rd குரூப் எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அரசு வேலை தான். ஸோ இந்த வேலைகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும், ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலக்ஷன் ப்ராசஸ், அது போக எக்ஸாம் சென்டர்லாம் எங்க, இதுக்கு நம்ம என்ன படிக்கலாம் இப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் மூலியமா இப்போ நமக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 85 பதவிகள் அப்படின்றத விட்டுருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பதவிகளும் சேர்த்து 85 கிட்ட ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது இந்த SSC கீழே அந்த மாதிரிலாம் கிடையாம டைரக்டா இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் கமிஷன் மூலியமா வந்திருக்கக்கூடிய வேலைகள் தான். இந்த வேலைகளுக்கான அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி இன்னும் 28 நாட்கள், அதாவது செப்டம்பர் 15, 2026 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணாலுமே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல 85 போஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா தரக்கூடிய ஒரு நிரந்தரமான ரெகுலர் பேசிஸ் ஜாப் தான். இது கான்ட்ராக்டோ டெம்பரரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரிக்கு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸுமே இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, இந்த 3 விதமான வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். MTS வேலை வாய்ப்புகளுக்கு 10th இல்லை 10th மேலே நீங்க டிகிரி 12th என்ன முடிச்சாலும் ஓகே தான். டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி பாத்தீங்க அப்படின்னா பிகாம் CA இந்த மாதிரி நீங்க முடிச்சிருக்கணும். ஸ்டெனோக்கு 12th முடிச்சாலே போதும். பட் ஆனா ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கெழுத்தாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட எக்ஸாம் இருக்கு. இந்த டைப்பிங் சொல்றோம்ல, லோயர் ஹையர் அப்படின்ற மாதிரி, இதுலயுமே லோயர் ஹையர் அப்படின்றது இருக்கு. இதுல நீங்க இங்கிலீஷ்ல அட்லீஸ்ட் ஒரு லோயர் ஆச்சு நீங்க முடிச்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர்ல, சுருக்கெழுத்தாளர்ல அப்படின்றத முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டெனோகிராஃபர் வேலைகளுக்கு ஸ்டெனோ படிச்சவங்க, தெரிஞ்சவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். நார்மலா நான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் விண்ணப்பிச்சா வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்ல ஸ்டெனோக்கான டெஸ்ட், தனிப்பட்ட டெஸ்ட் அப்படின்றத வைப்பாங்க. ஸோ நான் அதனால சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இது போக மூணாவது கேட்டகிரியா ஒரு விஷயங்கள் இருக்கு, கோட்டா படி இருக்குன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான சர்டிபிகேட். ஒருவேளை நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது இன்டர்நேஷனல் லெவலோ இல்லை நேஷனல் லெவலோ இல்லை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜோனல் லெவலையோ ஏதோ முடிச்சு சர்டிபிகேட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ அப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் உள்ள வருது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸிங் இருக்கட்டும், பிளஸ் ஷட்டிலா இருக்கட்டும், அதே மணிக்கு கொக்கோ, பிளஸ் ரன்னிங், அத்லெட், கேரம், இந்த மாதிரி ஒரு 12 விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதுல நீங்க ஜோனல் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து என்னென்ன சர்டிபிகேட்லாம் வாங்கிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேட்டை பொறுத்துமே இதுல உங்களுக்கு வேலைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராச்சும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். பிளஸ் நார்மல் பீப்புளா இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அப்ளை பண்ணாம கேட்டா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சு ஒரு பர்சன் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கான ப்ரையாரிட்டி இந்த ஜாப்ல கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கும். நான் அதே மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன். பேசிக்கான ஏஜ் லிமிட் இதுதான். எல்லா வேலைகளுக்குமே 18 to 27, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 25. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஓபிசியா இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், SC/STயா இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும். ஸோ அப்போ 27x10 37 வயசு வரைக்கும் SC/STலையும், 27+ ஒரு 5 32, அது 32 வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகரிஸ் இருக்கக்கூடியவங்களும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சேலரி, இன்கம் டேக்ஸ், இந்தியாவோட டாப் மோஸ்டான
10 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸ்டெனோ வேலைகளுக்கு லெவல் 4ல் 25,500 81,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி. டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் தான். அது மாதிரி எம்டிஎஸ்க்கு மட்டும் லெவல் 1ல் 18,000 56,000 வரைக்கும். இது வந்து சேலரி மட்டும் தான். இது போக டியரன்ஸ் அலோன்ஸ், ரெண்ட் அலோன்ஸ், டிராவல் அலோன்ஸ், யூனிஃபார்ம் அலோன்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக அலோன்ஸ் இருக்கு. அது போக உங்களுக்கு எங்கே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேலை கிடைச்சாலும் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலத்தில் வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு தங்குறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், குவார்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதான் விஷயங்கள். ஓகே, இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட் எல்லா வேலைகளுக்கும் இருக்குமா கேட்டால் கிடையாது. டாக்ஸ் அசிஸ்டன்ட் கிடையாது, எம்டிஎஸ்க்கு கிடையாது. உதாரணத்துக்கு ஸ்டெனோக்கு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் ஸ்டெனோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்கில் வந்து வைப்பாங்க. ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ட்ரையல், நீங்கள் இப்போ எந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து கேரமோ இல்லை வந்து கொக்கோவோ என்ன நீங்கள் வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணீங்களோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன அசஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாம், அது எல்லாத்துக்குமே இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது ஒன்று. இதை வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ இதுக்கான பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேட்டகரிஸ் வைஸ்லாம் பிரிக்காமல் யாராக இருந்தாலும் எல்லா பேருக்குமே ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் யார் அப்ளை பண்ணாலும் 200 ரூபாய் ஃபீஸு. இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக ஜிபே, ஃபோன்பே, கியூஆர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி வேணாலுமே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் மெத்தட் ஆன்லைன் தான், ஆஃப்லைன்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் தொட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தாராளமாக அதோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிக் எடுத்துறது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இதே மாதிரிக்கே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் தெரியுதா, அதுக்கு கீழே கிளிக்கர்ன்றது ஒன்று தெரியுதா, அதை டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ அதுக்கு கீழே ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் கீழே கிளிக்கர் தெரியுது. இப்போ நான் இதையுமே டச் பண்ணுறேன். இப்போ இது வந்து டேரெக்டாக அஃபிஷியலாக இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் பேஜ் உள்ளே வந்தோடனே அதுவே அவங்களே வந்து சொல்கிறாங்க, மேபி தெரியும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், லாஸ்ட் டேட் சப்மிட் 15 செப்டம்பர் 2026, அன்றைக்கி நைட்டு 11:59 வரைக்கும் டைமிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சைடிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குங்க. லாகின் ரிஜிஸ்டர், நீங்கள் வந்து நியூ கமராக இருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் நேமு, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் என்டர் இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்றது இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் சரி உங்கள் ஜிமெயில் ஐடிக்கும் சரி ரெண்டுக்குமே இன்கம் டேக்ஸ்லேருந்து ஓடிபி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை வச்சு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்குவீங்களா, அதை வச்சு லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது எப்பயும் நம்ம நார்மலாக எஸ்எஸ்சிக்கோ இல்லை பேங்கிங்கோ ரயில்வேஸ்க்கோ எப்படி அப்ளை பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தான். ஆன்லைனில் எல்லா காப்பீஸும் நம்ம வந்து வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு ஆதாராக இருக்கலாம், சிக்னேச்சர், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இதுக்கான ரிசிப்ட், அதாவது பிரிண்ட் அவுட்டுமே வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அதேமாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ ப்ரோ நடக்கும், எங்கே நடக்கும்? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் ஒரே ஒரு சென்டர் தான், அங்கே தான் வந்து நடக்கும், வேறு எங்கேயும் வந்து நடக்காது. ஆனால் எக்ஸாம் அப்படின்றது சரியாக டிசம்பரோட முதல் வாரத்திலேயோ இல்லை நவம்பரோட கடைசி வாரத்திலேயோ வந்து இருக்கும் அப்படின்றத தற்காலிகமாக டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் என்ன ஏதுன்றதை மெயில் மூலியமாகவே தெரிவிச்சிருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டும் எல்லாமே அதில் தான் வந்து வரும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். சென்னைக்கு தான் நீங்கள் போய் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இதுதான். ஸோ இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்து நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.